வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம் உடலில் இருக்கும் கொலஸ்ட்ரால் பற்றி நிறைய பேர் பயப்படுறீங்க. ஆனா, எல்லா கொலஸ்ட்ராலும் கெட்டதில்ல. தெரியுமா? இன்று இந்த வீடியோல வந்து HDLனா என்ன? LDLனா எ LDLால ஏன் ஆபத்து? இதய ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாப்பது? என்பதை எளிய முறையில இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொலஸ்ட்ரால் என்றால் என்ன? கொலஸ்ட்ரால் என்பது நம் உடலுக்கு தேவையான ஒரு கொழுப்பு போன்ற பொருள். இது என்ன பண்ணும் அப்படின்னா, செல்களை உருவாக்கும், ஹார்மோன்களை தயாரிக்கும், உணவை ஜீரணிக்க. இது வந்து மிகவும் அவசியமான ஒண்ணு. ஆனா, இது அதிகமா இருந்தா இதய நோய்களுக்கு வழிவகுக்கும். HDLனா என்ன? நல்ல கொலஸ்ட்ரால். HDL என்பதன் பொருள் ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். என்னது? ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். இதே தான் நம்ம சிம்பிளா என்ன பண்றோம் அப்படின்னா, குட் கொலஸ்ட்ரால்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? HDL வந்து இரத்த நாளத்துல வந்து இருக்கும் அதிகப்படியான கொலஸ்ட்ராலை எடுத்துக்கொண்டு கல்லீரலுக்கு அனுப்புது. அதை அனுப்புவதனால இரத்த நாளங்கள் வந்து சுத்தமா இருக்கும். அந்த இதய அடைப்பை குறைக்கும். இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த HDL அதிகரிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் நடைபயிற்சி செய்யணும். நல்ல கொழுப்புள்ள உணவு வகைகளை சாப்பிடணும். புகைப்பிடிப்பதை தவிர்த்தரணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நல்ல கொலஸ்ட்ரால்னா என்ன, அதோட வேலை என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கெட்ட கொலஸ்ட்ரால்னா என்ன? இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து LDLன்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். இதே தான் நம்ம வந்து சிம்பிளா வந்து பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லிடுவோம். இந்த LDL வந்து, அதாவது இந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருந்தா கொழுப்பு நாளங்கள்ல போய் இது படியும். இரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கும். அதாவது ரத்தம் நல்லா கரெக்டாக ப்ராப்பராக ஓடாமல் குறையும். இதனால்தான் ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு மிகவும் பெரிய அபாயம் இருக்கு. இந்த LDL அதிகரிக்க என்ன காரணம் தெரியுமா? நம்ம உடம்புல LDL அதிகமாக இருக்க காரணம் பொரித்த உணவு, ஃபாஸ்ட் ஃபுட். அதாவது வெளியில் போயிட்டு நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றதுனால, உடற்பயிற்சி இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துருப்போம், வேலை செய்வோம். இந்த சேர்லேயே உட்காந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்கு மற்ற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் வேலை பார்க்குறதுனால தான் இது வந்து அதிகரிக்குது. ரெண்டாவது வந்து சிலவங்களுக்கு வந்து அதிக எடை இருந்தாலும் இந்த வந்து LDL கூடுறதுக்கு மெயின் காரணம். ஸோ இப்போ நம்ம ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம்ல. இப்போ HDLனா என்ன? பாதுகாப்பு. LDLனா ஆபத்து. HDL அதிகமாகவும் LDL குறைவாகவும் இருந்தால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால்தான் மொத்த கொலஸ்ட்ரால் மட்டும் பார்க்காம HDL மற்றும் LDL அளவுகளை கவனிக்க வேணும். ஓகே, இது எல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதயத்தை பாதுகாக்க, அதாவது கொலஸ்ட்ராலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னு உள்ள ஒரு கொஞ்சம் சின்ன டிப்ஸு. தினசரி எக்ஸசைஸு, பழங்கள், காய்கறிகள், மீன், நட்ஸு போன்ற நல்ல உணவு, அதாவது ஒமேகா 3 உள்ள உணவு வகைகள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க மெடிகேஷன், ரெகுலர் ஹெல்த் செக்கப்பு. ரெகுலர் ஹெல்த் செக்கப்னு சொன்ன உடனே எல்லோரும் நினைக்கிறீங்க உடனே ஒரு நாள் 2 நாள் ஒருக்கா போய் செக் பண்ணணும்ல. அட்லீஸ்ட் 3 to 6 மந்த் நம்மளோட இதயத்தை செக் பண்ணி நம்மளோட HDL LDL என்ன லெவலில் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கோ மற்ற குடும்பத்தினருக்கோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஆரோக்கியமான நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி மக்களே.